ஓம் நம சிவாயம். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக 12 நாட்களாக உண்மையிலேயே குரல் பதிவை இட முடியவில்லை. காரணம், உணவு ஒவ்வாமை காரணமாக என்னால் பேச முடியவில்லை. அவ்வாறு நிலைமை ஏற்பட்டு விட்டது. வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருந்தேன். இப்பொழுது பரவாயில்லை, ஆண்டவன் புண்ணியத்திலே. உண்மையிலே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 384வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமையிருக்கின்றது. ஒரு நாட்டிலே ஒரு அரசன் எவ்வாறு ஆட்சி செய்கின்றான், அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு என்பதை, எங்களுடைய நாடும் எப்படிப்பட்ட நாடு என்பதை இந்த குரலை வைத்து நாங்கள் கணித்து கொள்ள முடியும். அவ்வாறான ஒரு குரலாகத்தான் அமையிருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், அறநிழுக்கா அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடைய அரசு. அறநிழுக்கா அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடைய அரசு என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறமல்லாதவைகளை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசனாவான் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது ஆட்சிக்கு இருக்கின்ற ஒரு வரமுறை இருக்கின்ற அந்த வரமுறை நீதி தவறாமல் நல்லொரு ஆட்சியை கொடுப்பவனும், அவனுடைய நாட்டிலே அறமில்லாத கெட்ட செயல்களை நீக்கி சிறந்த ஆட்சி நடத்துபவரும், வீரம் குறையாமலும் மானம் குறையாமலும் இருப்பவன் தான் அந்த இருக்கின்ற ஆட்சி தான் சிறந்த ஆட்சி என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் அறம் தவறாமல் அறமல்லாதவைகளை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசனாவான் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் அறநிழுக்கா அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடைய அரசு என்ற குரலுக்காக கலைஞர் அவர்களும் ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், அறநெறி தவறாமலும் குற்றமேதும் இழைக்காமலும் வீரத்துடனும் மானத்துடனும் ஆட்சி நடத்துபவர்களே சிறந்தவர்கள் ஆவார்கள், அதாவது சிறந்த ஆட்சியாளர்கள் ஆவார்கள் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. உண்மையிலே அறநெறி தவறாமல் நேர்மையாக பக்கச்சார்பு இல்லாமல் நல்லொரு நீதி தவறாத ஆட்சி நடத்த வேண்டும். அந்த ஆட்சியிலே குற்றமேது முளைக்காமல் நடத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த நாடு வீரத்துடனும் மானத்துடனும் இருக்க வேண்டும். அவ்வாறான ஆட்சியை நடத்துபவர்களே சிறந்த ஆட்சியாளர்கள் என்பதாக கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் அறநிழுக்கா அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடைய அரசு என்ற குரலுக்காக சாலமன் பாப்பை அவர்கள் சற்று வித்தியாசமான உரைநடையிலே ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், தனக்கு சொல்லப்படாத அறத்திலிருந்து விலகாமல் அறமற்ற கொடுமைகளை தன் நாட்டில் நடைபெறாமல் விலக்கி வீரத்தின் தவறாமல் நின்று மானத்தை பெரிதாக மதிப்பவரே சிறந்த அரசு ஆகும் என்பதாக அமைந்திருக்கிறது. அதாவது தனக்கு சொல்லப்பட்ட அறத்திலிருந்து விலகாமல் அறமல்லாத கொடுமைகள் தன்னுடைய நாட்டிலே நடைபெறாமல் தவிர்த்து மானத்துடனும் வீரத்துடனும் அந்த நாட்டை ஆட்சி செய்கின்றாரோ அதுதான் நல்ல அரசு, அதுதான் நல்ல அரசு என்பதாக சாலமன் பாப்பனுடைய உரையும் அழகாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இந்த 3 உரைகளை பார்த்த மட்டில் ஒரு நாட்டிலே ஒரு அரசன் ஆள்கின்றான், அல்லது ஒரு தேசத்தை ஒருவர் ஆள்கின்றார்களாக இருந்தால் அறம் தவறாமல், அதை நீதி தவறாமல் நேர்மையாக ஆள வேண்டும், பக்கச்சார்பு இல்லாமல் ஆள வேண்டும், எல்லோரையும் சமனாக மதித்து ஆள வேண்டும். அது மட்டாமல் அந்த நாடு வீரத்திலும் மானத்திலும் விட்டு கொடுக்காத, தன்மானத்தை விடாதவர்களாக அந்த ஆட்சி நடத்த வேண்டும். அவ்வாறான ஒரு ஆட்சி எந்த நாட்டில் நடக்கின்றதோ, அவ்வாறு எந்த நாட்டில் எந்த அரசன் அவ்வாறு ஆட்சி நடத்துகின்றானோ அதுதான் ஒரு சிறந்த நாடு, அதுதான் ஒரு சிறந்த அரசனாக இருக்கும் என்பதாக இன்றைய குரலுக்கான உரைகள் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு உரையாகவும் நல்லொரு குரலாகவும் அமைந்திருக்கின்றது. அறநிழுக்கா அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடைய அரசு. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.